நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் வல்லமை ஊழியர்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் வார்த்தைக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரை பேசப்போகிற இந்த வார்த்தை மூலம் உடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கப்படுகிறார்கள். இந்த வார்த்தை மூலம் நீ ஒருவரே மகிமைப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நடப்பினார்கள். ஆமென். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் நடக்கின்ற பொழுதே இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த உண்மை என்று சொல்கிற இந்த 3 எழுத்து வார்த்தைக்குள்ளே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்படுது பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் இந்த உண்மை என்று சொல்கிற வார்த்தைக்குள்ள அவருடைய கண்ணத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். ஒரு உயர்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 Corinthians 1:9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே எல்லாவற்றிலும் நாம உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நண்பார்களே, உன்னுடைய வார்த்தையிலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய செயல்களிலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கையிலே உண்மை இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்திலே, பணியிலே, சமுதாயத்திலே எல்லா விதத்திலும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உண்மை உள்ளவர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். உண்மை உள்ளவர்கள் தான் உயர்த்தப்பட முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவனிடத்தில் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் தன்னுடைய பணியில, தன்னுடைய அதிகாரத்தில், பொறுப்புல அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. என்னுடைய ரகசியம் என்னென்று சொல்லுவது, தானியேல் 6:10 சொல்லப்படுகிறது, அவன் தினமும் 3 வேளையை ஜெபித்தான் என்று சொல்லப்படுகிறது. தன் வீட்டில் வேலைகளை எரிசலுக்கு நேராக பல்லகளிலே திறந்திருக்க 3 செய்து வந்தபடியே அவன் 3 வேளையும் ஜெபித்தான் என்று சொல்லி இந்த வேதத்தின் மூலம் நாம் அறிகிறோம். தானியேல் ஒரு ஜெப வீரன் என்று சொல்லப்படுகிறது. இடைவிடாமல் ஜெபித்து வந்தான். வேதத்திலே சொல்லப்படுற ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவன் இடைவிடாமல் அவன் ஜெபம் பண்ணி வந்தபடினாலே அவனுக்குள்ளே கர்த்தர் விசேஷ ஆவியை ஊற்றினார். அந்த ஆவியை மூலம் மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஞானத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். இதனால் தான் அவன் ஜெபத்தில் உண்மையாய் இருந்தபடினாலே தன்னுடைய வேலை ஸ்தலத்திலும் பணியிலும் அவன் உண்மையாக இருந்தான். அது மட்டுமல்ல, ராஜாவின் பூஜனத்தினாலே தன் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடியே தன்னுடைய சரீரத்தை அவன் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டான். அவன் பரிசுத்தத்திலும் அவன் உண்மையாக இருந்தான் என்று சொல்லி நாம் அறிகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தானியேல் 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தபடினாலே அவன் சட்டமே அவனுக்கு விரோதமாய் ஏற்றப்பட்டார்கள். அந்த சட்டத்தையும் முறியடிக்கும்படியால் அவனுக்குள்ளே ஒரு ஜெப ஆவி, ஒரு வல்லமை இருந்தபடினாலே அவன் சிங்க கவிகளை போடப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், அவனுக்குள் ஒரு ஜெபம், ஒரு ஜெப ஆவி 3 வேளையும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த ஜெபித்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஜெப ஆவி நமக்குள்ளே இருக்கிறது, எப்படிப்பட்ட நம்ம கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷ ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? என நண்பான
இந்த நாட்களிலே சிங்கம் போல பிரச்சனை உங்களுக்கு விரோதமா எழுப்பலாம். உங்கள் பணியிடத்துல, குடும்பத்துல, பிள்ளைகளுக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா பல சூழ்நிலைகளில் சத்துருக்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழுப்பலாம். சிங்கம் போன்று எழுப்பலாம். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமா எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நமக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள், ஒருவேளை இந்த தானியலை அந்த பொல்லாத மனிதர்கள் நினைத்தார்கள், இவன் பெயரை எப்படியாவது நாம் அழித்துவிட வேண்டும், இவனை இந்த பூமியில இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இவன் சிங்கத்துக்கு இரையாகி விடுவான் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட அவனை போடப்பட்டாலும் ஆண்டவர் தானியலின் பேரை நினைத்திருக்க பண்ணினார். ஹல்லேலூயா. தானியலின் பேரை அவன் நினைத்திருக்க மனுஷன் தானியலின் பேரை அழிக்க நினைத்தான். ஆனால் கர்த்தரோ பேரை நினைத்திருக்க செய்கிற தேவன், பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். ஒரு பெயருக்கு வித்து விதைக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பான சகோதரிய சகோதரரே, இந்த நாளிலே உங்கள் பேரை அழிக்கும்படியால் பணியிடத்தில, குடும்பத்தில, ஏதோ ஒரு காரியத்தில பொறாமை கொண்டு உங்கள் பேரை அழிக்கும்படியால் பொல்லாத மனிதர்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு எதிராய் வருகிற அந்த சிங்கங்களின் வாய்கள் என் தேவன் கட்டி போடுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். ஒருவேளை உங்க சரீரத்து சுகத்தையே பொல்லாத சத்துரு கட்டி வைத்திருக்கலாம். இந்த நாட்களில் உங்களுக்கு இருக்கிற உண்மை, எனக்கு அன்பான சகோதரிய சகோதரியே, உங்களுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கிறது அல்லவா? இந்த உண்மை மூலம் நீங்க பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், இன்னும் நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த தானியலை பாதுகாத்த தேவன் அவனை அதிகாரியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த சோதனைகள், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் நீங்க தாண்டி நீங்கள் அதிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அது மட்டுமல்ல, ஒரு மகிமையான உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கெச்சிக்க சிங்கத்தை போல விசுவாசம் வரலாம். விசுவாசத்திலே உறுதியாக நின்று அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது சத்துரை நம்மகிட்ட என்ன செய்வான்? ஓடி போய்விடுவான். பயப்படாதீர்கள், நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் உயர்வை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சிங்கத்தின் திவிக்குள்ளே இருக்கிற போல ஒரு சூழல் இருக்கிறான். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரே, இந்த நாளிலே தேவனுடைய வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். தானியேலுக்கு ஊற்றப்பட்ட அந்த ஜெபத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுக்குள்ளே ஒரு விசேஷ ஆவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த ஆவி உங்களுக்குள்ளே விசேஷ ஆவி உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது உங்கள் மூலம் உண்மை வெளிப்பட போகிறது. உங்கள் குடும்பத்துல உங்க மூலம் உண்மை வெளிப்பட போகிறது. நீங்கள் இருக்கிற சபைக்குள்ள உங்க மூலம் உண்மை வெளிப்பட போகிறது. நீங்கள் இருக்கிற பணி இடத்துல உங்க மூலம் உங்கள் உண்மை வெளிப்பட போகிறது. உங்கள் ஊழியத்தின் மூலம் உங்கள் உண்மை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார். உங்கள் பேரை கர்த்தர் நிலைத்திருக்க செய்வார். சகோதரியே, உங்கள் பேரை கர்த்தர் நிலைத்திருக்க செய்வார். மனிதன் நினைக்கிறான் உன் பேரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி, உன் பேருக்கு இது வித்து விதைக்கப்படவில்லை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எந்த இடத்துல சத்துருக்கள் வந்திட நீ வெட்கப்பட்டு தலைமுறையாயோ, ஒரு நாள் வரும் உன் நிமித்த ஒரு உண்மை வெளிப்படும். கர்த்தர் உனக்காக நீதி செய்வார். தானியேலுக்கு நீதி செய்து சிங்கத்தின் வாயில்கள் மீட்டெடுத்த கர்த்தர் ஒரு உயர்த்தின தேவன். என் அன்பு சகோதரியே, உங்களை கர்த்தர் மீட்டு எடுப்பார். உங்களுடைய உண்மை வெளிப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்து சிங்கத்தின் வாயிலில் தப்புவித்து சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்து அவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல, தாளங்களை
நம் கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் என்னை அதிகாரியாக உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கின்ற பொழுது மோசேயை குறித்து சொல்கிறார். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுது, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இந்த மோசேயை குறித்து கர்த்தரே சொல்கிறார், என் மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24-26 வரைக்கும் சொல்லப்படுது, மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலனே லோகமாய் இருந்து எகிப்துடைய பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவை நினைத்த வர நிலையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை வெறுத்தான். அவன் நினைத்தான் உயர்ந்த வாழ்க்கை வாழலாம். ஆனால் இந்த உலகத்தை வெறுத்தான். உலக மாமிச இச்சையை வெறுத்தான். சுயத்தை வெறுத்தான். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தின் பலன் அல்ல, நித்தியத்திற்குள்ள பலமே அவன் நோக்கமாய் இருந்தபடினாலே அவனை குறித்து இயேசு கர்த்தர் சொல்கிறார், உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அதனாலே இந்த மோசே முச்சலிலே கர்த்தர் தரிசனம் கொடுத்து அவன் கரத்திலே கோலை கொடுத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுக்கபடியாக அனுப்பினார். ஹல்லேலூயா. காரணம், அவனுடைய உண்மை வெளிப்பட்டது. அவனுக்குள்ளே உண்மை இருந்த நிமித்தமாக அவன் உயர்த்தப்பட்டான். சொல்லுது, உண்மையுள்ள உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி மோசே அழைத்தது போல என் அன்பு சகோதரியே, கடைசி காலம், கொடிய காலம், என் கர்த்தர் வருகை அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த காலத்திலே நமக்குள்ள ஒரு கிருபை வைத்திருக்கிறான், தாளந்து வைத்திருக்கிறான். இந்த தாளந்துகளை நாம் புரியாமல் கர்த்தருக்கென்று பயன்படுத்தும் பொழுது ஒரு நாளிலே மோசே அழைத்தது போல உங்களை என்னையும் உண்மையும் மொத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அழைக்க விரும்புகிறார். என் அன்பு சகோதரியே, உங்களுக்குள்ள என்ன தாளந்து புதைத்திருக்கிறது? ஒருவேளை ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், ஜெபித்து ஆத்தும ஆதாயம் செய்வோம். ஒருவேளை பாடல் பாடுகிற தாளந்தாக இருக்கலாம், பாடலின் மூலம் இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை போதிக்கிற ஞானத்தை தந்திருக்கலாம். ஏதோ ஒரு தாளந்து நமக்குள்ளே புதைத்து இருக்கிறது. 5 தாளத்தை வாங்கினவன் வேறு 5 தாளத்தை சம்பாதித்தான். 2 தாளத்தை வாங்கினவன் வேறு 2 தாளத்தை சம்பாதித்தான். பிரியமான அன்பு சகோதரியே, உங்களுக்கு ஒரு தாளத்தை வைத்திருக்கிறார், ஒரு கிருபையை வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கிறார். இதை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். இதுவரைக்கும் எனக்கு இருக்கிற தாளத்தை நான் பயன்படுத்தல, எனக்கு கிருபை இல்லை என்று சொல்லி நீங்க சொல்லலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இந்த தாளங்களை குறித்து உங்களோடு பேசுவார். இந்த தாளங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது மோசே பார்த்து சொல்றது போல உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நிஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி. கொஞ்ச நாட்களே ஆத்தும ஆலயம் செய்வோம், கர்த்தருக்காக ஓடுவோம், ஓடிக்கொண்டே இருப்போம். என் அன்பு சகோதரியே, ஊழியத்து நிமித்தம் பாடுகள், நெருக்கங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், பரியாசங்கள் வரலாம். எது வந்தாலும் அது கொஞ்ச நாட்கள் தான். இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். உண்மை உத்தமமான என் ஊழியக்காரனே என்று சொல்லி அழைக்கக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டது. அந்த சந்தோஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே வாசித்த இந்த வேத பகுதிகளை உண்மையோட மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஜெபிப்போமா? தைங்கலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. தானியேல் உண்மையாய் இருந்தபடியினாலே, ஜெகத்தில் உண்மையாய் இருந்தபடியினாலே சிங்கத்தின் கைக்கு அவன் தப்புவிக்கப்பட்டான். தானியேலின் தேவன், என் மகளே உன்னோடு கூட இருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், தானியேலை சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த தேவன், உன்னை தப்புவிக்க, உன் குடும்பத்தை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், தானியேல் ஜெபத்திலே தரித்திருந்தான்.
வாலிப சகோதரியே, ஆமே, தானியேலுக்குள்ள ஒரு விசேஷ தாவியை ஊற்றுவது போல இப்பொழுது உனக்குள்ள ஒரு விசேஷ தாவியை ஊற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, ஜெபத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. கேளுங்க, ஜெபத்தினால் என் எல்லையை மூடுங்க ஆண்டவரே, என் கூடாரத்தை மூடுங்க ஆண்டவரே, என் வீட்டை நிரப்புங்கப்பா. கேளுங்க, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக, இறங்குவீராக. தானியேலின் தேவனே, 3 வேளை தானியேல் செபித்து உண்மையாக இருந்தபோல இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது என்னோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே, உங்க ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. தானியேலுக்குள்ளே இருந்த அந்த விசேஷ ஆவி உடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கிருபை இறங்கும் பொழுது thank you Holy Spirit. ஆமென். நன்றி ராஜா. குடும்பத்திலே பிள்ளைகள் மூலமாக உண்மை வெளிப்பட போகிறப்பா. வேலை ஸ்தலத்திலே உங்க உண்மை வெளிப்பட போகிறது, நியாயம் வெளிப்பட போகிறது, ஊழியத்திலே வெளிப்பட போகிறதாகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரை நிரப்புங்க, ஜெப ஆவியினால் நிரப்புங்க. ஆமே, இந்த சிங்கை கவிக்குள்ளே நான் இருக்கிறேனே, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனே, பொல்லாத மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறார்களே, சத்துருக்கள் எழுப்பியிருக்கிறார்களே. ஐயோ, இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக என் பிள்ளைகளை மூலமாக நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, என் பணியிலே வெட்கப்பட்டு விடுவேனோ, என் தொழிலே வெட்கப்பட்டு விடுவேனோ, என் குடும்பத்திலே வெட்கப்பட்டு விடுவேனோ. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறேன். நீ வெட்கம் அனுபவித்த இடத்திலே உன்னை புகழ்ச்சி கீர்த்திமா நான் வைக்கிற தேவன். ஏனென்றால் நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் மகளே, ஜீவனுள்ள தேவன் மகளே. ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ளே ஊற்றப்பட்ட ஜெப ஆவியினால் உன்னை நிரப்புகிறார், நிரப்புகிறார். இன்னும் ஜெபித்துக் கொண்டே இரு. தானியேலை சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த தேவன் உன்னை சீக்கிரத்தில் சிங்கத்தின் வாய்களை மீட்டு எடுத்து உனக்கு ஒரு உயர்வை நான் தர விரும்புகிறேன். உன்னை உயர்த்துகிற தேவன், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். என் அன்பு வாலிப சகோதர கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தானியேலை போல கர்த்தருக்காக ஜெபத்திலே வைராக்கியமாய் உண்மையாக இருக்கிறபடியாலே குறித்த காலத்திலே அடைக்கப்பட்ட வருமானத்தின் வாசல்களை கர்த்தர் மகனுக்கு திரும்ப கொடுக்கிறேன். அந்த வாசலை திரும்ப கொடுக்கிறேன். வாசல் திறக்கப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, ஐயோ, இந்த சிங்கத்தின் கோயில்களே, இந்த சிங்கத்தின் கைகளை அகப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ, இப்படி ஆண்டவரே தேவ வல்லமை இறங்கி பிள்ளைகளை வெற்றிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், வெற்றிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உயர்த்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன். அவமான நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன்னை உயர்த்தக்கூடிய நாட்கள் நெருங்கி விட்டது மகளே, உன்னை உயர்த்துகிற நாட்கள் நெருங்கி விட்டது மகளே. தானியேல் உண்மையானபடினாலே, நீ உண்மையுள்ளவனாக இருக்கிறபடினாலே ஏற்ற காலத்திலே நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். அது வரைக்கும் என்னுடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியும் மகளே என்று சொல்கிறார். Thank you Holy Spirit. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, தகப்பனே, நீங்க விடுவிக்கிறீங்க நன்றி, விடுவிக்கிறீங்க நன்றி, விடுதலை ஆக்குறீங்க. உன் பேருக்கு என் வித்து விதைக்கப்படுவதில்லை, உன் பேரை நான் நிலைத்து நிற்க செய்வேன். ஆமே, உன் பேரை அழிக்க நினைத்த சத்துருக்களின் திட்டங்களை நான் முறிய அடித்து உன் பேரை நிலைத்து நிற்க செய்வேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். Thank you Holy Spirit. நீ நீதிக்காக ஜெபிக்கிறபடினாலே கர்த்தர் உனக்கு நீதி செய்யும்படியா என் தேவன் எழுந்தருளி விட்டார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உடைய அதிகாரியாக வைக்கிற தேவன். என் அன்பு சகோதரி உங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறார், ஒரு வல்லமை வைத்திருக்கிறார், ஒரு தாளத்தை வைத்திருக்கிறார். அதை கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துவாயானா உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்கிறேன். நீங்கள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மோசே பார்த்து சொன்னாரே, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர். ஆமே, ஓடுகிற ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உனக்காக ஒரு ஜீவ கிரகத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆமே, நீ உண்மையாக இருக்கிறபடினாலே, வெளிச்சத்தில் நீ உண்மையாக இருக்கிறபடினாலே உன்னை அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவன் அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமா நான் வைப்பேன் என்று சொல்கிறார். ஆமே, எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும் பொழுது ஆமே, என் நிஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று சொல்கிற அந்த கிருபையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. தாளங்களை புதைத்து வைக்காதபடிக்கு, வரங்களை புதைத்து வைக்காதபடிக்கு, கிருபைகளை புதைத்து வைக்காதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு மேல
கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. தாளந்துகளை ஆண்டவரை பயன்படுத்தும்படியான ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. மோசைக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த உண்மை, அந்த அபிஷேகம் அதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன், ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி ஹோலி ஸ்பிரிட், நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவதற்காக நன்றி, நீ ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ லார்ட். உண்மையை கர்த்தர் பார்க்கிறீங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். உண்மையா இருக்கின்ற ஒவ்வொருவருக்கு இந்த நாளில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். சிங்கத்தின் கைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை விடுவிக்கிறேன், விடுவிக்கிறேன். உமக்கு நன்றி, விடுதலை ஆக்குகிறேன். உமக்கு நன்றி ராஜா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய கூடாரத்திலும் இந்த வல்லமை இறந்ததற்காக நன்றி ராஜா. தேவ வல்லமை இறந்ததற்காக நன்றி. ஒரு ஜெபத்தினால் இவர்கள் எல்லையை மூடுகிறேன், கூடாரத்தை மூடுகிறேன், குடியிருப்பை மூடுகிறேன். ஜெபத்தை ஆண்டவர் தேசத்தை மூடுகிறேன். எங்க தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் மேல என் தேவனுடைய உண்மை வெளிப்படுவதாக, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மேல என் தேவனுடைய உண்மை வெளிப்படுவதாக, தேசத்தின் மேல உடைய உண்மை வெளிப்படுவதாக. அப்படியே ஆண்டவரே, நீ உண்மையை வெளிப்பட பண்ணுகிறேன். உமக்கு நன்றி ராஜா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நீ உண்மையை வெளிப்படுத்தி நீ உயர்த்துகிறேன். நன்றி. பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ நடத்த போகிறேன். அந்த கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தை மூலம் நீ வெளிப்பட்டிய நன்றி, மகிமைப்பட்டிய நன்றி. உண்மைக்கு எல்லா கணத்தையும் மகிமை நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை